அனைவருக்கும் வணக்கம். மக்கள் தொகை பகுப்பாய்வில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் என்பது ஒரு மிக முக்கியமான குறியீடாக சொல்லப்படுகிறது. அதன் வாயிலாக பிறப்பு விகிதத்தினுடைய அளவும் இறப்பு விகிதத்தினுடைய அளவும் நம்முடைய நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கப் போகிறது என்பதை அளக்கக்கூடிய ஒரு குறியீடாக சொல்லப்படும். அதன் வாயிலாக பிறப்பு விகிதம் என்பது இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை அடைந்து அதன் பிறகு மீண்டும் அதனுடைய அளவு அப்படிங்கிறது தன்னுடைய சதவிகிதத்தில் குறைந்தது. ஆனால் அந்த பிறப்பு விகிதம் குறைந்திருந்தும் நம்முடைய மக்கள் தொகையினுடைய அளவு அதிகரித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய பங்களிப்பு மற்றும் நம்முடைய மத்திய மாநில அரசுகளினுடைய பல கடினமான முயற்சிகளின் காரணமாக பிறப்பு விகிதம் குறைந்ததன் வாயிலாக அதை தொடர்ந்து நம்முடைய இறப்பு விகிதமும் 4 மடங்கு குறைந்து விட்டது. ஸோ இறப்பு விகிதம் குறைந்து விட்ட காரணத்தினால என்னதான் பிறப்பு விகிதம் நமக்கு குறைஞ்சிருந்தாலும் அந்த மக்கள் தொகையினுடைய அளவு அதிகரிப்பது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.